எங்கே சென்றாலும் கூட பெருமளவிலே இளைஞர்கள், சகோதர சகோதரிகள், தாய்மார்கள் எல்லோரும் வந்து நின்று கொண்டிருக்கின்றார். என்ன பேசுகின்றோம், என்ன செய்ய போகின்றோம், தமிழகத்திற்கான நம்மிடம் என்ன திட்டம் இருக்கிறது, எப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் கொண்டு வர போகின்றோம் என்கின்ற ஆவல் இங்கு இருக்கக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையில் நின்று கொண்டிருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது எத்தனையோ தேர்தல் வந்திருந்தாலும் கூட இது ஒரு திருப்பு முனை, ஒரு சரித்திர தேர்தல். காரணம், 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சியில் அமர வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் அனைவரும் ஒரு மனதாக முடிவெடுத்திருக்கின்றோம், பிரதமர் அவர்களை மறுபடியும் அந்த ஆட்சியிலே அமர்த்த வேண்டும். 10 ஆண்டுகளாக இந்தியா முன்னேற்ற பாதையில் இருக்கிறது. காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் இருந்த பொழுது ஊழல் என்கின்ற பெயரை மட்டும் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் இன்னைக்கு 10 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது இந்தியா வளர்ச்சி பாதையிலே உலகத்திலே வேகமாக வளரக்கூடிய நாடாக, 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்த நம்முடைய நாடு இன்று 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், நரேந்திர மோடி என்கின்ற மனிதன் அரசியல் இலக்கணத்திலே லஞ்ச லாவண்யம் இல்லாம, ஊழல் இல்லாம ஆட்சி நடத்தி காட்ட முடியும் என்று 10 ஆண்டுகளாக இந்திய ஜனநாயகத்திலே நமக்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்திய அரசியல் இது போன்ற ஒரு தலைவர் வந்ததில்லை. சாதாரண குடும்பத்தில் இதற்கு முன்பு வந்த பிரதமரை பாருங்கள், பெரிய மனிதர்களை பாருங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களை பாருங்கள், தந்தையினுடைய அடையாளத்தை வைத்து வந்திருப்பார். எந்த அடையாளமும் இல்லாமல் 1950 குஜராத்தில் ஒரு சாதாரண வீட்டிலே பிறந்து தன்னுடைய தந்தை ஒரு டீ கடை நடத்தி கொண்டிருந்தார். தாய் 5 வீட்டிலே 10 பாத்திரம் கழுவி கொண்டிருந்தார். அந்த வருமானத்தை வைத்து அந்த குழந்தை வளர்ந்து 35 வயது இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில இணைந்து 51 வயது இருக்கும் பொழுது குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து 63 வயது இருக்கும் பொழுது இந்தியாவுடைய பிரதமராக இருந்து 10 ஆண்டுகளாக ஒரு சாமானியன் இந்தியாவிலே ஒரு அற்புதமான ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதை நம்முடைய சமகாலத்தில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். உலக நாட்டினுடைய தலைவர்களுடைய பார்வையெல்லாம் இந்தியாவின் மீது இருக்கிறது. வளர்ச்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு நாம் பாத்தீங்கன்னா $3.8 டிரில்லியன் நம்முடைய பொருளாதாரத்தினுடைய சந்தை மதிப்பு. முதல் $1 டிரில்லியன் வருவதற்கு 60 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 2வது டிரில்லியன் வருவதற்கு 11 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இன்னைக்கு கடைசி டிரில்லியன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 வருஷத்துல கடைசி டிரில்லியனை கொண்டு வந்திருக்கின்றோம். 9 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட இந்தியாவுடைய பொருளாதாரத்தை இரட்டிப்பு செய்திருக்கின்றார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அந்த அளவுக்கு வேகமாக வளரக்கூடிய ஒரு நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக இருந்தாலும் கூட நமக்கு தெரியும், இன்னும் 3 ஆண்டுகள்ல உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறப் போகின்றோம். நமக்கு முன்பு இருக்கக்கூடிய ஜப்பான், ஜெர்மனி 2 நாட்டையும் முந்தியடித்து உலகத்தினுடைய 3வது பெரிய பொருளாதார நாடாக வேகமான வளர்ச்சியில் இருக்கின்றோம் சகோதர சகோதரி. அதே நேரத்தில் இந்த 10 ஆண்டுகளுடைய சிறப்பம்சம் வளர்ச்சி இருந்தாலும் கூட நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டெடுத்திருக்கின்றோம். இந்தியா ஒரு சனாதன தர்மம் இருக்கக்கூடிய நாடு, ஒரு இந்து தர்மம் மக்கள் அனைவரும் கூட பின்பற்றக்கூடிய நாடு, வாழ்வியல் முறை ஒரு இந்து வாழ்வியல் முறையாக இருக்கக்கூடிய நாடு என்பதை 10 ஆண்டுகளாக மீட்டெடுத்திருக்கின்றோம். சரித்திரத்திலே தீர்க்க முடியாத பிரச்சனை எல்லாம் நம்முடைய அரசு தீர்க்க ஆரம்பித்திருக்கிறது. 1950 காஷ்மீர் தனி நாடாக, தனி மாநிலமாக, தனி கொடியோடு, தனி சட்டத்தோடு, தனி முதலமைச்சர் அவர்களை பிரதம மந்திரிகளாக தங்களை பார்த்து கொண்டு தனி ஒரு ராஜ்யமாக இருந்ததை 2019 ஆகஸ்ட் மாதத்திலே உடைத்தெடுத்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் காஷ்மீர் இந்தியா முழுமை பெற்றிருப்பதை நம்முடைய ஆட்சியினுடைய காலகட்டத்திலே பார்த்திருக்கின்றோம். ஒரு விஷயமும் கூட செய்ய முடியாது என்று சொன்னதை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்து காட்டியிருக்கின்றார். வடகிழக்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீர்த்து சமீபத்தில் அசாமல அந்த உள்நாட்டு அசாமில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு ஒரு கையெழுத்து போட்டு அங்க இருக்கக்கூடிய இயக்கங்கள் இன்னைக்கு அமைதி பாதைக்கு வந்திருக்கிறது. நாகாலாந்து அமைதியின் பக்கம் வந்திருக்கிறது. இந்தியாவிலே நக்சலிசம் என்பது கிட்டத்தட்ட ஒழிக்கக்கூடிய நிலைமையிலே கொண்டு வந்திருக்கின்றோம். வாரம் வாரம் முதல்ல பாம்பு பிளாஸ்ட் இருக்குங்க ஐயா. வாரம் தீபாவளிக்கு முன்னாடி, பொங்கலுக்கு முன்னாடி பாகிஸ்தானுடைய உளவு ISI ஏஜென்சி நடத்தக்கூடிய வெடிகுண்டு விபத்துகள் இந்தியாவில் நடக்கும். ஒரு அமைதியான இந்தியாவாக, வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய இந்தியாவாக, ஒருமைப்பாடு இருக்கக்கூடிய இந்தியாவாக, உலக நாடுகள் வரிசையிலே வேகமாக வளரக்கூடிய இந்தியாவாக மோடி அவர்கள் உங்களுடைய ஆதரவோடு தன்னுடைய கடுமையான ஒரு முயற்சியாளரை செய்து காட்டியிருக்கிறார். இன்னும் 5 ஆண்டுகள் இன்னும் இந்தியாவை வேகப்படுத்த, இன்னும் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் எடுத்துச் செல்ல, இன்னும் பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய வளர்ச்சி திட்டங்களை கொண்டு செல்ல
2024 பாராளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அன்பும் ஆதரவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. இந்தியா முழுவதும் ஒருமித்த கருத்திருக்கிறது. இந்த முறை மறுபடியும் மோடி, மீண்டும் மோடி, வேண்டும் மோடி என்று இந்தியா முழுவதும் பேச ஆரம்பித்திருக்கிறார். அதுவும் குறிப்பாக 1528 தீர்க்கப்படாத குழந்தை ராமருக்கு கட்டிடம் இல்லாமல் டென்ட்டில் இருந்த அயோத்தியாவில மறுபடியும் கம்பீரமாக அவருக்கு வீடு எடுத்து ஜனவரி 22, 2024 சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல 12:29 நம்முடைய குழந்தை ராமர் தன்னுடைய சொந்த வீட்டிற்குள்ள கம்பீரமாக அடியெடுத்து வைத்த காட்சியும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். இந்தியா உலகத்தின் முன்பு சொல்லிக் கொண்டிருக்கிறது, இழந்த என்னுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நாங்கள் மீட்டெடுக்க போகின்றோம் என்று உரத்த குரலை நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலே இந்திய மக்கள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். சகோதர சகோதரிகள், இந்தியாவில் எத்தனையோ ஆட்சிகள் இருந்தாலும் கூட 9 ஆண்டுகள் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு சொல்ல முடியாத ஆட்சி நம்முடைய ஆட்சி. ஒரு வழிபாட்டு தலங்களையும் கூட உலக பட்டியல் வரிசையிலே கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். நாடு சுத்தமாக கொண்டிருக்கிறது. இங்கே எல்லாம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் 1000 ஆண்டுகளாக இருந்ததோ, வாரணாசியில் இருந்து உஜ்ஜைனில் இருந்து ஒரு பிரச்சனையும் கூட மோடி அவர்கள் தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார். வளர்ச்சி ஒரு பக்கம், கலாச்சாரம் மீட்டெடுப்பு ஒரு பக்கம், இரண்டும் சேர்ந்து இந்தியா என்கின்ற நாடு என்று பாரதமாக, முழுமையடைந்த பாரதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய சமகாலத்தில் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய இளைஞர்களுக்கு எதிர்காலத்தின் மீது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கிறது. வளர்ச்சியடைந்த ஒரு நாட்டிலே வாழப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கை. நம்முடைய பிரதமர் அடிக்கடி சொல்லுகின்றார், வளர்ச்சியடைந்த பாரதம், விக்சித் பாரதம் என்று சொல்லுகின்றார். 2047 முடியும் பொழுது உலகத்தினுடைய மிகப்பெரிய தனிப்பெரும்பை ஆளுமை இருக்கக்கூடிய, பொருளாதாரத்திலே முதன்மை நாடாக இருக்கக்கூடிய பாரத நாட்டிலே நம்முடைய குழந்தைகள் வாழப்போகின்றார். உலகத்தினுடைய முதன்மை நாடாக மாறுவதற்கு கிட்டத்தட்ட 550 ஆண்டுகளாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். 550 ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தினுடைய முதல் நாடாக இருந்தோம். 550 ஆண்டுகளில் அதை இழந்து எங்கேயோ ஒரு ஓரத்துல 1969-70 காலகட்டத்துல அமெரிக்காட்ட நம்ம கோதுமை இல்லை என்று கையேந்து வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். 1991 பெட்ரோல் இறக்குமதி செய்வதற்கு பணம் இல்லை என்று பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இந்தியாவுடைய தங்கத்தை அடகு வைத்து பணத்தை கொண்டு வந்தோம். அப்படி எல்லாம் கண்ணீரை சிந்து பார்த்தோம். காங்கிரசுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில ஊழல் மிகுந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்கின்ற வேதனையிலே கூனி குறுகி தலை குனிந்து நின்று கொண்டிருந்தோம். ஆனா எனக்கு இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமை, இந்தியன் என்று சொன்னால் ஒரு பெருமிதம். உலக நாடுகள் இந்தியாவை கண்கொட்டி பார்த்துக் கொண்டிருக்கிறது. உலக நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நரேந்திர மோடி என்கின்ற எண்ணம் உலக நாடுகளுடைய மத்தியிலே வந்திருக்கிறது. சகோதர சகோதரர்கள், அப்படிப்பட்ட வளர்ச்சியை 9 ஆண்டுகளிலே நாம் கொடுத்திருக்கின்றோம்.